சுய மரியாதை எண் 141. நான் மாஸ்டர் ஞான சூரியன். 3/12/84. அஞ்ஞான இருளை அகற்றுவதே ஞான சூரியனாக இருப்பவரின் காரியம் ஆகும். அலைபவருக்கு வழியை காட்ட வேண்டும். இரவை பகலாக்க வேண்டும். லௌகீக காரியத்தை மறக்க நினைத்தாலும் மறக்க முடிவது இல்லை. இது அழியக்கூடிய காரியம். சதா காலத்திற்கான காரியமாக இருப்பது மாஸ்டர் ஞான சூரியனாக இருப்பதாகும். தனது அழிவற்ற காரியமாக அறிந்து இருளை போக்கி உலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள். சுயம் பிரகாசமானவர் ஆகி விடலாம். நெருப்பை அணைப்பவர் நெருப்பின் தாக்கத்தில் எப்படி வருவது இல்லையோ அதுபோல இருளை போக்குபவர் சுயம் இருளில் வர முடியாது. நான் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற நசா குசி சதா இருக்கட்டும். சூரியனின் காரியமே இருளை போக்கி பிரகாசத்தை தருவதாகும். அறியாமை இருளை போக்குபவர் நாம். சுயம் அறியாமையில் எப்படி இருக்க முடியும்? சுயம் ஆத்ம ஜோதி, அதாவது பிரகாச சொரூபம் ஆனவர். காரியம் பிரகாசத்தை தருவதாகும். இந்த வழி, இந்த இடம் சரியா, அந்த இடம் அந்த வழி சரியா என அறியாமல் மனிதர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான இடத்தை, வழியை காட்டக்கூடியவர் நீங்கள். வழியை காட்டுவதால் அவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த ஆசீர்வாதம் உங்களை முன்னுக்கு அழைத்துச் செல்லும். பறக்கும் கலையின் அனுபவத்தை தரும். பாபாவின் ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆசீர்வாதம் பெற பாத்திரம் ஆகுங்கள். அனைவருக்கும் பாபா ஆசீர்வாதம் தருகிறார். ஆசீர்வாதம் பெறும் பாத்திரம் உள்ளவரே அனுபவம் பெறுகிறார். பாத்திரம் உள்ளவராக ஆக ஆதாரம் சுத்த புத்தியாகும். சுத்த மனமாகும். மனம் புத்தி சுத்தமாக இருப்பின் பாபாவின் ஆத்மாவின் ஆசீர்வாதம் தானாகவே அனுபவம் ஆகும். ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டே இருங்கள். சதா நிறைந்தவராக இருங்கள். நிறைந்து கொண்டே இருங்கள். காலியாக இருக்கும் சமயம் முடிந்துவிட்டது. சுய மரியாதை எண் 142. நான் தீர்த்த ஸ்தலமான மதுபன் ஸ்மிருதி மூலம் பிரச்சனைக்கு
தீர்வு காணும் ஆத்மா. பாக்கிய விதாதாவின் பூமிக்கு வந்து சேர்வது மிகப்பெரிய பாக்கியம் ஆகும். இது மகான் தீர்த்த ஸ்தானம் ஆகும். இங்கு வருபவர் புண்ணிய ஆத்மா ஆகிறார். இந்த தீர்த்த ஸ்தான ஸ்மிருதி அநேக பிரச்சனையிலிருந்து நம்மை தூரம் ஆக்கிவிடும். இந்த தீர்த்த ஸ்தானத்தை நினைப்பதால் இங்குள்ள வாதாவரன் சுகம் சாந்தி நம் வாழ்வில் வெளிப்படும். ஆகவே மிக மிக பாக்கியசாலி ஆகிவிடலாம். ஆனால் சௌபாக்கியசாலியாக பதமாபதம் பாக்கியசாலியாக ஆவது நம் கையில் உள்ளது. பாபா நம்மை பாக்கியசாலி ஆக்கிவிட்டார். இந்த பாக்கியம் சமயத்தில் நமக்கு சகயோகம் தரக்கூடியது. எவ்விஷயம் வந்தாலும் புத்தி மூலம் மதுபன் வந்து விடுங்கள். சுகம் சாந்தி ஊஞ்சலில் ஆடும் அனுபவம் பெறலாம். சுய மரியாதை எண் 143 நாள் 3/12/84. நான் நினைவு சக்தி மூலம் பதம் வருமானத்தை சேமிக்கும் ஆத்மா. பாபா நினைவு இல்லாமல் ஒவ்வொரு அடியில் பதம் வருமானம் சேர்க்க முடியாது. நமக்காகவே சேமிக்கிறோம். சமயம் மிகவும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. வருமானத்தை சேர்க்கும் அளவு ஓய்வாக சிரேஷ்ட பிராலப்தத்தை பெறும் அனுபவம் செய்யலாம். இச்சமய வருமானத்தின் பிராப்தி சங்கம யுகத்திலும் வருங்காலத்திற்கும் ஆனதாகும். சதா சம்பன்னம் ஆகிவிடுங்கள். பயப்படுபவர் அல்ல. என்ன அளவில் பயம் வந்தாலும் நத்திங் நியூ. அநேக முறை வந்ததுதான், இப்போதும் ரிப்பீட் ஆகிறது. ஆகவே பயப்படுவதற்கான விஷயம் அல்ல. பாபாவின் நிழலில் சதா பயமற்றவராக இருங்கள். தனியாக இருக்கும்போதே பயம் வரும். சிவசக்திகளுக்கு பாண்டவருக்கு வெற்றி இல்லாமல் வேறு யாருக்கு வெற்றி கிடைக்கும்? கல்ப கல்ப வெற்றியாளர் நாம். பாபாவின் நினைவில் இருப்பவருக்கு, பாபா மீது சிநேகம் இருப்பவருக்கு எதுவும் ஆக முடியாது. நினைவு இல்லாத போதே அசைய ஆரம்பிக்கிறீர்கள். பாப்தாதா ஏதாவது சாதனம் மூலம் நம்மை காப்பாற்றி விடுவார். பக்தருக்கே பாதுகாப்பு தரும்போது குழந்தைகளை பாதுகாக்காமல் இருப்பாரா? ஓம் சாந்தி. நான் ஆத்மா பாபாவின் சிநேகத்தில் கலந்துவிட்ட ஆத்மா. அவ்யக்தவாணி 27/12/89. சுய மரியாதை எண் 145.
பாபாவின் சிநேகத்தில் கலந்து விட்டால் பாபாவுக்கு அன்பானவராகவும் உலகிலிருந்து விலகியவராகவும் இருப்பார். விலகி இருப்பதே பாபாவுக்கு அன்பானவராக ஆவது ஆகும். முழு உலகினரும் பாபாவுக்கு அன்பானவர்களாக ஏன் இருக்கிறார்கள்? பாபா முழு உலகிலிருந்தும் விலகியவராக இருப்பதால் எல்லாவற்றிலும் விலகியவர் அவர் ஒருவரே. நாமும் விலகியவராக இருந்தால் உலகினருக்கு நாம் அன்பானவராக ஆக முடியும். விலகியவராக ஆகும்போதே பிராமண வாழ்வை அலௌகீக வாழ்வு என கூறுகிறோம். உலகினர் போன்ற வாழ்வு நமது அல்ல. நம் பார்வை, ஸ்மிருதி, உள் உணர்வு எல்லாம் மாறிவிட்டது. தியாக உள் உணர்வு நமதாகும். பாயி பாயி, சகோதரன் சகோதரன் உள் உணர்வு உள்ளது. நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்ற உள் உணர்வு உள்ளது. பார்வையில் கூட ஆத்மாவையே பார்க்கிறீர்கள். சரீரத்தை பார்ப்பது இல்லை. ஆத்மா வெளியேறிவிட்டால் யாரும் சரீரத்தை வைத்துக் கொள்வது இல்லை. பிரியமானது ஆத்மா அல்லவா? விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதி எல்லாம் மாறிவிட்டது. புது வாழ்வு கிடைத்து விட்டது. புது வாழ்வில் புது விஷயம். பழையது முடிந்து விட்டது. சிரேஷ்ட வாழ்வை மறந்து சாதாரண வாழ்வை யார் நினைப்பார்கள்? கனவிலும் பழைய வாழ்வு நினைவில் வராது. மறுவாழ்வு பெற்றுவிட்டோம். சுய மரியாதை எண் 144. பாப்தாதாவின் கண்ணில் கலந்துவிட்ட ஆத்மா. அவ்யக்த வாணி 2-3-85. விந்து ஆகுபவர் கண்ணில் கலந்துவிட முடியும். நம் கண்ணில் பாப்தாதா கலந்து இருப்பதால் பாபாவைத் தவிர வேறு யாரும் நம் கண்ணுக்கு தெரியாது. நான் இப்போதே இருப்பதே விந்துவாக. இந்த ஸ்மிருதியின் டபுள் லைட் ஆகிவிடுங்கள். விந்துவில் சுமை இராது. நெற்றியில் ஆத்மா விந்து இல்லாவிட்டால் கண் இருந்தாலும் பார்க்க முடியாது. இந்த ஸ்மிருதியில் பறக்கும் கலையில் சென்று விடுங்கள். பெரியவரின் சமிக்கையை
சீகாரம் செய்து சுயத்தை மாற்றிக்கொள்வதால் நிகழ்காலம் வருங்காலம் சிரேஷ்டம் ஆகிவிடும். சுய மரியாதை எண் 146. நினைவு சக்தி மூலம் முன்னேறும் ஆத்மா நான். அவ்யக்தவாணி 23/3/88. நினைவு சக்தி நம்மை சதா காலத்திற்கு சக்திசாலி ஆக்கக்கூடியது. இந்த சக்தியே ஒவ்வொரு காரியத்தில் வெற்றியை அனுபவம் செய்விக்க கூடியது. இந்த சக்தி மூலம் விசேஷ சகயோகத்தை பெற முடியும். சுய மரியாதை எண் 147. நான் வாப்தாதாவின் ஸ்நேகம் என்ற ஆசீர்வாதத்தில் பக்குவமாகும் ஆத்மா. அவ்யக்தவாணி 31/3/90. ஆசீர்வாதம் இருக்கும் இடத்தில் பாப்தாதாவின் சர்வ சம்பந்தமும் இருக்கும். ஸ்ரீமத் கோட்டை தாண்டி செல்வதால் சிரமம் அனுபவம் ஆகிறது. ஈஸ்வரிய மரியாதை என்னவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் பெறும் நன்மையை நம்முன் வைப்பதால் சிரமம் அனுபவம் ஆகாது. பலவீனம் வரும்போதே சிரமம் ஏற்படுகிறது. மரியாதையை உருவாக்கியவர் பாபா. குழந்தைகள் மீது பாபா எல்லையில்லா அன்பு வைத்துள்ளார். அன்பு நம்மீது இருப்பதால் பாபா சிரமத்தை சுலபம் ஆக்கி விடுவார். தீர்வு பெற நிமித்தமானவரிடம் தெளிவாக உங்கள் சிரமத்தை கூறுங்கள். இது ஆக வேண்டும் என நீங்கள் நினைப்பது ஆகாவிட்டால் சிரமம் அனுபவம் ஆகிறது. ஆக வேண்டும் என நீங்கள் நினைப்பதில் நன்மை என்ன நஷ்டம் என்ன என பாபா அறிவார். குழந்தைகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் விஷயத்தை பாபா கூறமாட்டார். பாபா காட்டும் வழியில் செல்வதால் சக்தி கிடைக்கும். பாதுகாப்பு குஷி இருக்கும். உங்கள் வாழ்வை பார்த்து மற்றவர்க்கு தைரியம் வந்தால் அதுவும் சேவையாகும். வாழ்வில் திருப்தி குஷி உள்ளதாக ஆக்குவதில் சேவை உள்ளது. உங்கள் முகம் நடத்தை இவற்றின் மூலம் நிரந்தர சேவை செய்யுங்கள். உங்கள் தொடர்பில் வருபவர்கள் ஆஹா ஆஹா என உங்களை பார்த்து கூற வேண்டும். ஓம் சாந்தி.